விஸ்வகுல சொந்தங்கள் அனைவரும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கிற திருச்சி மாவட்டத்துல தென்னிந்திய திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் ஏரிச மன்னர் ஐயா எம்.கே. தியாகராஜன் அவரோட 117வது பிறந்த நாள் வந்திருக்கோம். நிகழ்ச்சி காலையிலே ஆரம்பிச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில அரசு மரபியோட நிகழ்ச்சி சீர் சிறப்பாக நடைபெற்று இருக்கு. இப்போ யார் வந்திருக்காங்க? இந்திய மற்றும் இந்த உலகத்தில் உள்ள விஸ்வகர்ம சமூகங்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று 1/3/2026 நமது குல குருவான எம்.கே.டி. தியாகராஜ பாகவதரின் பிறந்த நாளான இன்றே 1/3/2026 எம்.கே.டி. தியாகராஜ பாகவதரின் பிறந்த நாளான இன்று அவருடைய நேரடி வாரிசுகளான அவருடைய உடன் பிறந்த சகோதரர் எம்.கே. சண்முகம் நந்தினி அவர்களுடைய குமாரர் உயர் திரு பாஸ்கர் ஐயா அவர்களும் வனஜா பாஸ்கர் அவர்களும் அவருடைய மகள் ரேவதி பாஸ்கர் அவர்களும் திருச்சி மாவட்டத்தின் எம்.கே.டி. ஒருங்கிணைப்பு குழு எம்.கே.டி. ஒரு மாணிக்க விநாயகம் தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழு அவருடைய உறுப்பினர்கள் சக உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுடைய குடும்பத்தாரோடு ஐயாவின் திரு சிலைக்கு மரியாதை செலுத்தி வணக்கம் செலுத்தினார். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் எம்.கே. தியாகராஜரோட தம்பி மகன் எம்.கே. சண்முகம், அவரோட கடைசி மகன். மூத்த அண்ணன் பாலு, அவர் இல்லை தவறிட்டாரு. ரெண்டாவது மகன் மோகன், அவர் யுஎஸ்ல இருக்காரு. நான் கடைசி மகன் பாஸ்கர். இது என்னோட துணைவியார் வனஜா பாஸ்கர். இது என்னோட மகள் ரேவதி பாஸ்கர். வேற என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்கும் என்னோட குடும்ப சார்பாக எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எம்.கே. தியாகராஜர் பாகவதருடைய தம்பி மருமகள், பேர் வனஜா பாஸ்கர். இந்த ஒருங்கிணைப்பு விஸ்வகர்மா சங்கத்தின் சார்பில் ஒரு பெரிய கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். இவருடைய சில நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம அவருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கும்போது இந்த நாட்டுக்காக சிலது விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணார். அதன் சார்பாக இந்த சங்கத்தின் சார்பாக நீங்கள் பத்மா அவார்ட்ஸ்க்காக ஒரு ரெக்கமெண்ட் பண்ணோம். அது நிச்சயமாக இவருக்கு 100% கிடைக்கும். இது நம்மளுடைய எல்லாருடைய கோரிக்கை. இதுக்கு உண்டான என்ன சப்போர்ட் இருக்குதோ அது நான் உங்களுக்கும் சேர்த்து ஒத்துழைக்கிறேன். இது முக்கியமாக இன்னிலேருந்து நம்ம இதை ஆரம்பிக்கணும். இந்த மைக்கோட பேசி விடக்கூடாது. சரி, அதுக்கு உண்டான என்னென்ன சப்போர்ட் எல்லாமே நான் கொடுப்பேன். ஏன்னா இது நீங்கள்லாம் இன்னைக்கு அது ஒரு இதாக எழுத்து மூலமாக ஒரு உறுதிமொழி எடுத்துட்டா ரொம்ப எங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த அவருடைய பத்மா அவார்ட்ஸ் இந்த மணி மண்டபத்தில் ஒலா வரணும். அது எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க. குலத்தின் சார்பாக மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான நாகப்பன் மற்றும் எம்.கே.டி. ஒருங்கிணைப்பு குழு மற்றும் எங்களுடைய விஸ்வகர்மா அனைத்து குலங்களுடைய தாழ்வான வேண்டுகோள். ஏனெனில் இந்த உலகத்தின், இந்த இந்தியாவின் முதல் சூப்பர் ஸ்டாரான எங்களுடைய குலகுருவான எம்.கே.டி. தியாகராஜ பாகவதற்கு பத்மஸ்ரீ அவார்டு தங்களால் மத்திய அரசாங்கத்தாலும் மாநில அரசாங்கத்தாலும் வழங்கப்பட்டால் எங்கள் குலமும் உங்களுக்கு என்றும் நன்றி கடன் பட்டிருக்கும் என்பதை மனப்பூர்வமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.